अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह तेरी याद आती है, अल्लाह எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரவிருக்கிற உலகத்தில் தோன்றிய, குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு மௌத்தை அதிகமாக நினைக்க சொன்னார்கள். எந்த அளவிற்கு மனிதன் அதிகமாக மௌத்தை நினைக்கிறானோ அந்த அளவிற்கு அவன் சரியான பாதையில் செல்வான். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கு நடந்த பேசப்பட்ட விஷயத்தை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 நபர்கள் இருந்தார்கள். நானும் அருகில் இருந்தேன். அன்சாரி தோழர்களில் ஒருவர் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேள்வின்னு சொன்னால், மன் அக்யசுன் நாஸ் வ அஹ்ஸமுன் நாஸ். 2 கேள்வியை கேட்டார். யா ரசூலுல்லாஹ், முழு உலக மனிதர்களில் மிகவும் அறிவாளியாக இருப்பவர் யார்? முதல் கேள்வி இது. யார் அறிவாளி என்பதாக நாமெல்லாம் சொல்கிற விளக்கம் வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டது, மனிதர்களில் யார் மிகவும் அறிவாளியானவர் யார்? இரண்டாவது விஷயம் கேட்டார், மனிதர்களில் யார் அதிகமாக பேணுதலுடையவர் யார்? இந்த 2 விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 கேள்விக்கும் ஒரே பதிலாக சொன்னார்கள், வ அக்ஸருஹும் ஸிக்ரல் லில் மௌத் வ அக்ஸருஹும் இஸ்திஅதாதல் லில் மௌத். சொன்னார்கள், மௌத்தை அதிகமாக யார் நினைக்கிறார்களோ, மரணத்தை அதிகமாக யார் நினைக்கிறார்களோ, அந்த மரணத்திற்காக வேண்டி யார் முன் தயாரிப்புகளை செய்து கொள்கிறார்களோ, முன் தயாரிப்பை அதிகமாக செய்கிறார்களோ. எல்லாரும் மௌத்தை நினைப்போம். மௌத்தை நினைக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஆனால் அதிகமாக மரணத்தை நினைக்கக்கூடியவர்களும் அதிகமாக மரணத்திற்காக வேண்டி தயாரிப்பு செய்பவர்களும், இந்த 2 குணம் இருந்துவிட்டால் அவர் உலக மக்களிலேயே மிகவும் அறிவானவரும் அவர்தான், மிக பேணுதலுடைய உண்மையான மனிதரும் அவர்தான் என்பதாக ஒரே பதிலை சொல்லிவிட்டு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலாயிகல் அக்யாசுன் நாஸ். இவர்கள்தான் உண்மையில் மிகச்சிறந்த அறிவாளிகள். இவர்களுக்கு மேல் ஒரு அறிவாளி உலகத்தில் இல்லை என்பதாக பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவில் யார் சிறந்தவர், யார் அறிவாளி என்று வந்துவிட்டதோ அதற்கு பிறகு முழு உலகத்தினுடைய அறிவாளிகளும் சேர்ந்து இவர்தான் அறிவாளி என்று சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது முஸ்லிம்கள். எந்த திறமைகள் உலகத்தில் வைத்திருந்தாலும் சரி, உலக ரீதியான, விஞ்ஞான ரீதியான, பொருளாதார ரீதியான, மருத்துவ ரீதியான எப்பேற்பட்ட அறிவு, எப்பேற்பட்ட அளவுக்கு புத்திசாலித்தனம் இருந்தாலும் கூட உண்மையில் அவர்கள் அறிவாளிகளாக கருதப்பட மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை அறிவாளிகள் என்று சொன்னார்களோ அவர்தான் உண்மையில் அறிவாளிகளாக இருக்க முடியும். அவர்களுக்கு மேல் உலகத்தில் யாரும் அறிவாளிகளாக இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் எடுத்து மக்களுக்கு சொல்வதோடு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
பெருமானாருடைய வார்த்தையும் சரி, அல்லாஹினுடைய வார்த்தையும் சரி, என்றைக்குமே பொய்யானதாக எந்த இடத்திலும் உலகத்தில் இதுவரை யாரும் நிரூபணம் செய்துவிடவில்லை. சத்திய வார்த்தைகள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொன்னார்கள், இப்படிப்பட்டவர்கள் யார் என்றால் ذهبوا بشرف الدنيا, உலகத்தினுடைய மேன்மைகளை எல்லாம் அடைந்து விட்டார்கள். யார் அதிகமாக மரணத்தை நினைக்கிறார்களோ, யார் மரணத்திற்கான தயாரிப்புகளை நிறைய செய்கிறார்களோ, இவர்கள் உலகத்தினுடைய மேன்மைகளை அடைந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். அது எப்படி அனுபவிப்பவர்களுக்கு புரியும். அது மட்டுமல்ல, கராமத்தில் ஆகிரா, ஆகிரத்தினுடைய அனைத்து கண்ணியங்களும் இவர்களுக்குத்தான் கிடைக்க போகிறது. யார் மரணத்தை அதிகமாக நினைக்கிறார்களோ, யார் அதிகமாக மரணத்திற்காக வேண்டி முன் தயாரிப்புகளை செய்கிறார்களோ, இவர்களுக்குத்தான் நாளை மறுமையுடைய நாளில் உயர்ந்த கண்ணியங்கள் கிடைக்க போகிறது என்ற சுப செய்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹாமித் லஃபாஃப் அப்படின்னு ஒரு பெரிய இறைநேசர் அழகான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். மரணத்தை அதிகமாக நினைப்பவனுக்கு 3 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உலகத்திலே கண்ணியப்படுத்துகிறானாம். உலகத்திலேயும் யார் அதிகமாக மரணத்தை நினைக்கிறார்களோ 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்து கண்ணியப்படுத்துகிறானாம். முதல் விஷயம், தௌபா அவர்களுக்கு விரைவாக கிடைத்துவிடும். வாழ்க்கை முழுச நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், இபாதத் செய்கிறோம், ஷபே பராத் வரும்பொழுதும், லைலத்துல் கத்ர் இரவு வரும்பொழுதும், நல்ல இரவுகள் பகல் வரும்போது நாமெல்லாம் ஏன் சேர்ந்து உட்கார்ந்து துவா செய்கிறோம்? எப்படியாவது நமக்கு தௌபா கிடைச்சிராதா? ஏதாவது நல்லோர்களுடைய துவா நமக்கும் கிடைச்சிராதா? இப்படி நல்லோர்களுடைய துவாக்களையும் தௌபாவையும் எண்ணி தௌபாவுடைய மஜ்லிஸ்களையும் திக்ருடைய மஜ்லிஸ்களையும் நாமெல்லாம் அமர்கிறோம். எதற்காக வேண்டி? எப்படியாவது நமக்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு முழுமையாக கிடைத்து விட வேண்டும். அப்ப இந்த தௌபா என்பது, தௌபா இல்லாமல் ஒரு மனிதன் உலகத்தை வென்று சென்று விட்டால் அத்தனை பாவங்களுக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். தௌபாவோடு ஒரு மனிதன் உலகத்தை விட்டு செல்லும் பொழுது அவன் பரிசுத்த மனிதனாக அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறான். அப்போ ஒரு மனிதனுக்கு விரைவில் அல்லாஹ் தஆலா தௌபாவுடைய பாக்கியத்தை கொடுத்து விடுகிறான். அப்ப தௌபா என்று சொன்னால் செய்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பும் கிடைக்கிறது. அதுபோக இனி எதிர்காலத்தில் பாவம் செய்யாத பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். இதுதான் அசல் தௌபா. இரண்டாவது கண்ணியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், போதும் என்ற மன நிறைவை அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த யார் அதிகமாக மரணத்தை நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எது கிடைத்தாலும் மன நிறைவு இருக்கும். போதும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த உணவு கொடுத்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாகனத்தை கொடுத்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீட்டை கொடுத்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட மனைவியைத்தான் கொடுத்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ். குழந்தைகள் எப்படி அல்லாஹ் எதை கொடுத்திருந்தாலும், அந்த உலகத்தினுடைய எந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாலும் அதை கொண்டு பொருந்தி கொள்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று போதுமான மன நிறைவை அவர்களுக்குள் உண்டாகும். காரணம், அவர்கள் மரணத்தினுடைய வாழ்க்கைக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். நிறைவு என்பது மறுமையில்தான், மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் தான் நமக்கு நிறைவு கிடைக்கும். மன நிறைவு அங்கே அதிகமாக கிடைக்கும். ஆனால் யாருக்கு? உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்ததை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்று தான் மனநிறைவோடு யார் வாழ்கிறார், மனநிறைவோடு இருக்கக்கூடிய குணத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். மூன்றாவது கண்ணியப்படுத்தப்படுகிறது, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இபாதத்திலே உற்சாகத்தை கொடுக்கிறான். எந்த இபாதத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் உற்சாகத்தை கொடுத்து விடுகிறான். அப்படியே மாற்றமாக யார் அதிகமாக மரணத்தை நினைவு கூறவில்லையோ அவர்களுக்கு முதல் தண்டனை தௌபா நசீபாக ஆகாது. சீக்கிரமா விரைவாக தௌபா கிடைக்காது. யார் அதிகமாக மரணத்தை நினைக்கவில்லையோ அவர்களுக்கு எது கிடைத்தாலும் மனநிறைவு ஏற்படாது. எது கிடைத்தாலும் புலம்புவாங்க, எது கிடைச்சாலும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பத்தல, குறைவாக இருக்குது, வருமானம் சரியா இல்லை, வீடு சரியா இல்லை, மனைவி சரியா, எப்பயும்
புலம்பக்கூடிய பழக்கம் அதிகமாக ஏற்பட்டுவிடும். யார் அதிகமாக மரணத்தை நினைக்கவில்லையோ அவர்களுக்கு இது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் தண்டனைன்னே நினைக்காம, இது எனக்கு கொடுத்த தண்டனைன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புலம்பக்கூடிய குணமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த தண்டனைகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இபாதத்தில் உற்சாகம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களா இல்லையா, நான் தொழுகணும்னு ஆசைப்படுறேன், அப்படி தொழுக முடியல. குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்படுறேன், குர்ஆன் ஓத முடியல. நிறைய திக்ரு செய்யணும்னு ஆசைப்படுறேன், திக்ரு செய்ய முடியல. நிறைய பள்ளிவாசல்ல ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இருக்க முடியல. நல்ல காரியங்கள்ல என்னுடைய உள்ளம் லயிக்க மாட்டேங்குது, நல்ல காரியங்கள்ல என்னுடைய உள்ளம் ஈடுபட மாட்டேங்குது. என்ன காரணம்? இவர் மௌத்தை அதிகமாக நினைக்காமல் இருந்ததனால் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையில் ஒன்று. மௌத்தை அதிகமாக நினைத்திருந்தால் அவருக்கு எப்படி இருந்திருப்பாரு? நாளைக்கு போலீஸ் வந்து இவரை பிடிச்சிட்டு போயிரும், பிடிவாரண்ட் வந்துருச்சு, ரிமைண்ட் பண்றதுக்காக வேண்டி போலீஸ்காரங்க நாளைக்கு வந்துருவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இவர் எப்படி இருப்பார்? இன்னைக்கு நாளைக்கு காலையில என்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு முடிவு ஆயிருச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு நைட்டுக்குள்ள நைட்டா என்ன செய்யறாங்க? இன்னைக்கு கைது செய்யக்கூடிய எத்தனை சம்பவம் கேள்விப்படுறோம். இன்னைக்கு நைட்டு சொத்தை எப்படி சரி பண்ணணுமோ, பத்திரங்களை எப்படி பாதுகாக்கணுமோ, பொருளை எப்படி யார்கிட்ட எப்படி ஒப்படைக்கணும், கம்பெனியை யார்கிட்ட ஒப்படைக்கணும், வீட்டுக்காரமாக்கு என்ன நசியத்தை சொல்லணும், குழந்தைகளுக்கு என்ன சொல்லணும், பெற்றோர்களுக்கு என்ன சொல்லணும், நைட்டு பூரா தூங்க மாட்டார். என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் செய்யணும், என்னென்ன கொடுக்கணும், எல்லா வேலைகளும் ஆர்வத்தோட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, இப்ப கூட்டிட்டு போங்க ஜெயிலுக்குள்ள, என்ன எல்லா வேலையும் செஞ்சு தர்த்தீப் எல்லாமே செஞ்சுட்டேன், இப்ப கூட்டிட்டு போங்க, நான் அதுக்கப்புறம் கூட ஜாமீன்ல வெளியே வந்துடுறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி மௌத்துடைய நினைவு இன்றைக்கல்ல, இந்த நிமிடம் அல்ல, மதியானத்திற்குள், இரவிற்குள், நாளைக்குள், ஒரு சில நாளுக்குள் எப்படியும் எனக்கு மௌத்து வரும். அப்ப தன்னுடைய மௌத்துடைய சிந்தனை யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் மௌத்துடைய தயாரிப்பிற்காக இபாதத்தில் அவர்களுக்கு உற்சாகம் வந்துவிடும். யார் அதிகமாக மௌத்தை நினைக்கவில்லையோ இபாதத்திலிருந்து அவர்களுக்கு உற்சாகம் என்பதே இல்லாமல் போய்விடும். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், உலகத்திலே போர்க்களத்திற்கு சென்று ஷஹீதாகாமலேயே ஒரு ஷஹீதினுடைய அந்தஸ்தை ஒரு மனிதன் பெற வேண்டுமானால் ஒரு நாளைக்கு 20 முறையாவது மரணத்தை பற்றி நினைக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 20 முறையாவது மரணத்தை பற்றி ஒரு மனிதன் நினைத்து கொண்டே வாழ்ந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் மரணிக்கும் பொழுது ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கொடுக்கப்படுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறொரு ரிவாயத்திலே சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 25 முறை ஒரு துவாவை செய்கிறார். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத், யா அல்லாஹ் மௌத்தில் எனக்கு பரக்கத்தை தருவாயாக, வ ஃபீமா பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் எனக்கு பரக்கத்தை தந்துருவாயாக. என்னங்க, சாப்பாட்டில் பரக்கத்து, வருமானத்தில் பரக்கத்து, பொருளாதாரத்தில் பரக்கத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். மௌத்துலியுமா பரக்கத்து? கண்ணியத்திற்குரிய பரக்கத் என்ற வார்த்தை இருக்கிறதே, இது அதிகம் என்ற அர்த்தம் அல்ல. பரக்கத்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கற்பனைக்கு எட்ட முடியாத அளவிற்கு அல்லாஹ்வினுடைய உதவிக்கு சொல்லுவார்கள். ஒரு மனிதன் சிந்திக்க முடியாத விதத்தில், ஒரு மனிதனுடைய அறிவு சென்றடையாத வழியில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கும் உதவிக்குத்தான் பரக்கத் என்ற பெயர். நிறைய இருக்கிறதுக்கு பேரு பரக்கத் அல்ல. கொஞ்சம் சாப்பாடு, 10 பேர் சாப்பிட்ற சாப்பாடு 100 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, இதுக்கு பேரு பரக்கத்து. 100 பேர் சாப்பிட்ற சாப்பாடு 10 பேர் சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு பேரு பரக்கத்து இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணுக்கு மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத அளவிற்கு இருக்கக்கூடிய உதவிக்குத்தான் பரக்கத்து சொல்வார்கள். அப்ப மௌத்துடைய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பரக்கத் என்பது, அல்லாஹுடைய உதவி என்பது அடிப்படை தேவை. மௌத்துடைய நேரத்தில் முழு உலகமும் தன் கண்ணை விட்டு மறைக்கப்படும். அந்த இடத்தில் தான் நம்ம அல்லாஹ்வினுடைய உதவி உச்சகட்ட தேவையாக நமக்கு இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்துவிட்டால், அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கவிட்டால் களிமா நசீவாகாமல் போய்விடும். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு யார் 25 முறை
அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத், யா அல்லாஹ் மௌத்தில் எங்களுக்கு பரக்கத்தை தந்துருவாயாக. ஓ ஃபீமா பாதல் மௌத், மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, மௌத்துல மட்டுமல்ல மௌத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் நமக்கு பரக்கத்து தேவை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு நேர தொழுகையில தொழுகை முடிஞ்ச உடனே ஒரு 5 தடவை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 5 நேர தொழுகையில 25 தடவை ஆயிருச்சு. இது தினசரி ஒரு வளமையாக ஆக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாம நிச்சயமா மௌத்தாகும். அப்படி ஒரு மௌத்து ஏதாவது ஒரு நேரத்தில் வந்துட்டா நாம ஷஹீதுடைய அந்தஸ்ல மரணிக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அதனால தான் ஒரு ஜனாசா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஜனாசா போயிட்டு இருக்கும்போது கூட ஜனாசா கூட போகும்போது சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி மௌத்தாயிட்டாரு, இப்படி கொஞ்ச நாள் இருந்திருந்தாருன்னு சொன்னா நல்ல சுகபோகத்தை அனுபவிச்சிருப்பாரு, சின்ன வயசுலேயே போயிட்டாரு, கொஞ்ச நாளாவது கட்டின புது வீடு, கொஞ்ச நாளாவது தங்கிட்டாவது போயிருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு அனுதாபம், ஒருத்தர் மரணிச்சிட்டாலே மரணத்திற்கு பிறகு நிறைய மக்கள் வரும்போது போகும்போது ஜனாசாக்கள்ல கலந்து கொள்ளும் பொழுது அவரவர்கள் தங்களுடைய அனுதாபங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து நிறைய சொல்லுவார்கள். அப்படி சில பேர் ஜனாசா போகும்போது தங்களுடைய அனுதாபங்களை எல்லாம் சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஞானி இருந்தார், ஒரு சூஃபி, ஒரு இறைநேசர் ஒருத்தர் இருந்தார். அவங்களெல்லாம் பார்த்து சொன்னாரு, பாருங்க அவரும் மௌத்தாயிட்டார், அவரு மௌத்தாயிட்டார், அவரை விட நீங்க உங்க மேலதான் அதிகமா அனுதாபம் காட்டிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அவருக்கு வரக்கூடிய 3 விதமான ஆபத்திலிருந்து அவர் வெளியாகி வெளியே உலகத்தை விட்டு போயிட்டார். மௌத்துக்கு முன்னாடி மௌத்துடைய நேரத்தில் வரக்கூடிய 3 பெரிய ஆபத்துகள், அந்த 3 பெரிய ஆபத்துகள் அவருக்கு முடிஞ்சிருச்சு மௌத்தானவருக்கு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் அந்த 3 விதமான ஆபத்துகள் நம்மை எதிர்நோக்கி இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த 3 விதமான ஆபத்துகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை வந்து சேரும். ஆகவே உங்களுக்கு நீங்களே முதலில் அனுதாபப்பட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அந்த 3 விஷயங்கள்ல முதல் விஷயம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய கெட்ட முடிவினுடைய பயம். எப்ப மௌத்தா போயிட்டாரோ இப்ப அவருக்கு பயம் இல்லை. மௌத்தா போனவர் எதுக்கு நல்ல முடிவு வருமா கெட்ட முடிவு வருமான்னு சிந்திக்க போறாரு. யார் இப்ப சிந்திக்கணும்? இப்ப நாம தான் சிந்திக்கணும். என்னுடைய கடைசி நேரம் நல்ல நேரமாக இருக்குமா அல்லது கெட்ட நேரமாக இருக்குமா? என்னுடைய முடிவு எப்படி அமைய போகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய கடைசி முடிவுக்காக வேண்டி இப்படியெல்லாம் துஆ செஞ்சிருக்கிறார்கள். அல்லாஹ் மஜஅல் கைர உம்ரி ஆஹிரா, யா அல்லாஹ் என்னுடைய கடைசி வயது, என்னுடைய கடைசி நேர வயது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கையினுடைய கடைசி பகுதின்னு இருக்கும். அந்த கடைசி பகுதி என்னுடைய காலம் இருக்கிறதே அது மிக நல்லதாக ஆக்கிவிடு என்பதாக சொன்னார்கள். சொல்ல முடியாது யாருக்கு கடைசி காலம் என்று சொல்ல முடியாது. 60 வயசுக்காரரை பார்த்து 70 வயசுக்காரரை பார்த்து உங்களுக்கு கடைசி காலங்கன்னு சொல்லக்கூடிய சூழல் எல்லாம் இன்னைக்கு இல்லை. 10 வயசு பையனுக்கும் 20 வயசு வாலிபருக்கும் 30-40 வயசு தொழிலதிபர்களுக்கும் கூட எந்த நேரம் கடைசி நேரம், எந்த நேரம் கடைசி காலம் என்று சொல்ல முடியாது. அப்படி என்னுடைய வாழ்க்கை, மொத்த வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி ஒன்று இருக்கும் பொழுது அந்த பகுதியை மிக சிறந்ததாக ஆக்கி கொடுப்பாயாக என்று பெருமானார் அவர்கள் துஆ செய்தார்கள். நாமளும் துஆ செய்யணும். பிறகு சொன்னார்கள், என்னுடைய கடைசி அமல், நான் உலகத்தை விட்டு செல்லக்கூடிய அந்த தருணம், என்னுடைய கடைசி செயல், என்னுடைய கடைசி அமல் இருக்கிறதே அது மிகச் சிறந்த அமலாக நீ ஆக்கி கொடுப்பாயாக, மிக சிறந்த விஷயத்தமாக எங்களுக்கு ஆக்கி கொடுப்பாயாக என்று துஆ செய்தார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அந்த நாளில் வஜஅல் கைர ஐயாமி யௌம அல்காத், உலகத்திலே பல நாட்கள் கழித்து விட்டோம், மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு கபருடைய வாழ்க்கை வரும், அதிலும் நாட்கள் கழியும். ஒரு நாள் இப்படியும் வரும், உன்னை சந்திக்கக்கூடிய நாள், ரப்பே உன்னை சந்திக்கக்கூடிய நாள். அந்த நாளில் எனக்குள்ள அந்த நாளை மிக சிறப்பானதாக எங்களுக்கு ஆக்கி தந்து விடுவாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த துஆவில் மிக முக்கியமான விஷயம் நான் இங்கே சொல்ல வந்தது, என்னுடைய கடைசி நேர அமல் நல்லதாக ஆக்கி தருவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். ஆக சஹாபா பெருமக்கள் எல்லோருமே
என்னுடைய கடைசி நேரத்தில் ஈமானுடன் உலகத்தில் செல்வேனா அல்லது செல்ல முடியாமல் போய்விடுமா, என்னுடைய கடைசி நேரம் எப்படி இருக்கும் என்று வருந்தாத சஹாபா பெருமக்கள் இல்லை என்று தான் நாம் சொல்ல முடியும். ஆகவேதான் சஹாபா பெருமக்கள் எல்லா காலத்திலும் தங்களுடைய கடைசி நேரத்தை பற்றி அதிகமாக பயந்தார்கள். ஒருமுறை சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய மாணவர்கள் அருகில் சென்று, ஹஜ்ரத் அவர்களே, மிக நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருக்கிறீர்களே, எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. பல்வேறு ஹதீஸ் கிரகந்தங்களில் ஹதீஸை நம்பரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். இறைநேசர்களெல்லாம் மிக உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர். முஹத்திஸீன்கள் உலமா பெருமக்களில் மிக உயர்ந்த அந்தஸ்தை இருக்கக்கூடியவர் தான் சுஃபியான் சௌரி. அவர்களுடைய சபையில் சர்வ சாதாரணமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்து படிக்கக்கூடிய சபை அவரது. அப்படிப்பட்டவர் அழுகிறார், பல மணி நேரம் அழுகிறார். மாணவர்கள் கேட்டபோது சொன்னார்கள், பாருங்க, இவ்வளோ பெரிய இல்ம், இவ்வளோ பெரிய அமல், இவ்வளோ பெரிய ஞானம் இருந்தும் கூட சொன்னார்கள், என்னுடைய கடைசி நேரத்தில் நான் உலகத்தை விட்டு ஈமானோடு செல்வேனா, ஈமான் இல்லாமல் சென்று விடுவேனா என்ற பயம் எனக்கு வரும் பொழுது என்னை தாங்க முடியாமல் எனக்கு அழுகை வந்து விடுகிறது. என்னுடைய கடைசி நேரத்தை நினைத்து நான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இவ்வளவு பெரிய அந்தஸ்திற்கு, உயர்ந்த ஒரு ஸ்தானத்திற்கு, உயர்ந்த நிலைக்கு சென்ற ஒரு மகான் கூட தன்னுடைய கடைசி நேரத்தை பற்றி கவலைப்பட்டு அழுகிறார் என்று சொன்னால், நாமெல்லாம் எதை பார்த்து என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்? 2024 2024க்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறதையும் ஆட்சியும் அதிகாரத்தையும் பார்த்து இன்றைக்கு எதை பார்த்து பயப்பட வேண்டுமோ அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் சென்று விட்டது. எதுவெல்லாம் மையத்துக்கு சமமோ, எதையெல்லாம் அல்லாஹ் பார்த்து கொள்வானோ, எந்த விஷயத்திற்கு நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லையோ அந்த ஆட்சி அதிகாரங்களையும் அந்த அடக்குமுறைகளையும் பார்த்து இன்று நாமெல்லாம் பயந்து இருக்கிறோம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி வந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பயப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால் நம்முடைய இறுதி நேரம் எப்படி அமையப் போகிறது என்ற பயம் இருக்கிறதே, இதுதான் உண்மையான பயமாக இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜாபிர் இப்னு ஸைத் என்ற ஒரு பெரிய மகான் இருந்தார். கடைசி நேரம் அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு ஆசை, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்கள தாபீன்கள்ல கட்டுப்பட்டவங்க, அவரை சந்திக்கணும். இப்போ உடனே அவரை வரவழைக்கப்பட்டது. ஹசன் பஸ்ரி உங்களுக்கு தெரியாம இல்லை, உலகத்தில் இமாமுல் அவுலியா, எல்லா அவுலியாக்களுக்கும் முன்னாடி, எல்லா சில்சிலாக்களுக்கும், எல்லா தரீகத்துடைய எல்லா இடமும் பெரும்பாலும் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல தான் போய் சேரும். அவங்க வந்தாங்க. அவங்கள சந்திக்கும் பொழுது ஜாபிர் இப்னு ஸைத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், நண்பரே, எனக்கு இது கடைசி நேரம் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழலை நான் கவனிக்கிறேன். ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு இப்பொழுது செல்லும் பொழுது இது எனக்கு, நான் சென்ற பிறகு சொர்க்கத்தின் பக்கமாக என்னுடைய ரூஹு செல்லுமா அல்லது நரகத்தின் பக்கமாக நான் முடிவு செய்யப்படுவேனா என்பது எனக்கு தெரியாதே என்று வேதனைப்பட்டு கொண்டு தன்னுடைய கடைசி நேரத்தில் மிக கவலைக்குள்ளான நிலையில் இருந்தார்களாம். பெரும் இறைநேசர்களும் கூட தன்னுடைய கடைசி நேரத்தை பற்றி பயந்தார்கள். ஆக அந்த ஞானவான் சொன்னது, முதல் விஷயம், உங்களுக்கு நீங்களே அனுதாபப்பட்டுக் கொள்ளுங்கள். எதை பற்றி? உங்களுடைய கடைசி நேரம் நல்லதாக அமையப் போகிறதா அல்லது கெட்டதாக அமையப் போகிறதா என்பதை பற்றி நீங்களே அனுதாபப்பட்டுக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், உங்களுக்கு மலக்குல் மௌத் என்று ஒருவர் வருவார். அந்த மலக்குல் மௌத் வரக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பயமே பெரும் தண்டனை. அதை பற்றி நீங்கள் நினைத்து உங்களை அனுதாபப்பட்டுக் கொள்ளுங்கள். உலகத்தை விட்டு மௌத்தாகி போனவர் மலக்குல் மௌத் என்ற ஒருவர் மீண்டும் வருவார் என்ற பயத்திலிருந்து வெளியே போயிட்டார். நம்ம மௌத்தானவருக்கு மறுபடியும் அந்த பயம் வராது. இப்ப யாருக்கு அந்த பயம் இருக்கிறது? நமக்குத்தான் இருக்கிறது. மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த நேரத்திலும் நம்மிடத்தில் வரலாம் என்ற பயம் இருப்பதோடு, நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது மௌத்துக்கு பிறகுதான் தெரியும். மௌத்துடைய நேரத்தில் நமக்கு மட்டும்தான் தெரியும். நல்லவர்களா கெட்டவர்களா யாரையும் ஜட்ஜ்மெண்ட் உலகத்திலையும் பண்ண முடியாது,
நாம சில நேரங்களில் நாம தான் நல்லவர்கள்னு நினைச்சு ஏமாந்துட்டு கூட இருக்கலாம். அதனால தான் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அவரை பார்த்து கேட்டாங்க, நீங்க ரூஹ வாங்க வரும்போது எப்படி இருப்பீங்க? சாதாரண தோட்டத்தில் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரூஹ வாங்க வரும்போது எந்த தோற்றத்தில் இருப்பீர்கள் என்பதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நான் முதல்ல கெட்ட மனிதருக்கு ரூஹு வாங்க வரும் பொழுது நான் எப்படி இருப்பேன் என்பதை நான் காண்பிக்கிறேன், கொஞ்சம் திரும்பி நின்றுக்குங்க, நான் மாறினதுக்கு அப்புறம் என்னை திரும்பி பாருங்க. கொஞ்ச நேரத்தில் திரும்பி நிற்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கெட்ட மனிதருக்கு யார் மார்க்கத்தின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லையோ, மனம் போன போக்கிலே தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ, யார் சுன்னத்திற்கும் ஷரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் உலக மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், பார்ப்பவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிரியமான வாழ்க்கை யார் வாழவில்லையோ அவர்களுக்கு எப்படி ரூஹு வாங்க வருவார்கள் என்றால் அந்த உருவத்தை கொஞ்சம் திருப்பி காட்டினார்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். யார்? இப்ராஹிம் நபி அவர்கள் மலக்குல் மௌத்துடைய உருவத்தை பார்த்துட்டு பயந்து போய் விழுந்துட்டாங்களாம். ஏன்னா மலக்குல் மௌத்தை பத்தி இப்ப வர்ணிக்க முடியாது, அவ்வளோ நேரம் தேவை. சின்னதா சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதா இருந்துன்னு சொன்னா, மலக்குல் மௌத் மிக கொடூரனாக, மிக பிரம்மாண்ட உருவம், கருப்பு உருவம், பெரும் பெரும் ஜடாமுடிகளோடு. நிறைய இன்றைக்கு பூதங்கள் என்று காட்டப்படுது. ஆனா ஒரிஜினலாக கெட்ட மனிதர்கள் அவர்களுடைய ரூஹு வாங்கப்படும் போது அந்த பூதங்களை எல்லாம் பார்த்துக்குவாங்க. பெரும் பெரும் ஜடாமுடிகள், அவர்களுடைய மூக்கு துவாரத்திலிருந்தும் காது துவாரங்களிலிருந்தும் தீ ஜுவாலைகள் பறக்கக்கூடிய விதத்தில், அதே போன்ற பெரும் கருப்பு கருப்பு துணிகளோடு மிக நாற்றம் பிடித்தது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய உருவத்தை மாத்தின உடனே நாற்றம், கடுமையான நாற்றம் எடுக்கிறது. அந்த அளவிற்கு கடுமையான நாற்றம். பார்த்தால் அவருடைய கோரை பற்கள். அந்த மலக்குல் மௌத்தை, ரூஹு வாங்க வரக்கூடிய மலக்குல் மௌத்தை பார்ப்பதே பெரிய தண்டனை. அதை பார்த்தாலே போதும், மௌத்துக்கு பிறகு இருக்கிற தண்டனையெல்லாம் மறந்து போயிடுவோம். அவ்வளோ பெரிய தண்டனையாம் அவரை பார்ப்பதே. அது யாருக்கு என்று சொன்னால் கெட்ட மனிதருக்கு. பிறகு உடனே நல்ல மனிதர்களுக்கு எப்படி நான் ரூஹு வாங்குகிறேன் என்பதையும் அப்படியே திருப்பி காண்பித்தார்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அழகிய தோற்றத்தில், வாலிபருடைய தோற்றத்தில், புன்முறுவலோடு, அவர்களுக்கு மிகவும் இனிமையான சொற்களோடு அந்த உருவத்தை மாற்றி காண்பித்தார்கள். ஒரு நல்ல மனிதர் மரணம் அடைந்து விட்டால், யாரிடத்திலே மார்க்கத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறதோ, இப்படிப்பட்ட நல்ல மனிதர் மரணம் அடையும் பொழுது, அவர்களுடைய ரூஹு வாங்கப்படும் பொழுது அவர்களுக்கு இலகுவாக தாய் பாச உள்ளத்தோடு அவர்களுக்கு ரூஹு வாங்கப்படுமா. ஒரு சாதாரண ஒரு உருட்டப்பட்ட ஒரு மாவு உருண்டை, அதுல ஏதாவது ஒரு முடி இருந்துச்சுன்னா அதை இழுத்தா அந்த மாவுக்கு வலிக்குமா? லேசா அந்த முடி வந்துடும். அதை போன்று மிக லேசான முறையில் அவர்கள் நடந்து கொள்வார்களாம் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூன்றாவதாக சொன்னார்கள், அனுதாபப்பட வேண்டுமானால் மூன்றாவது, அதாவது ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருக்கு கெட்ட முடிவின் பயமும் போயிடும். என்ன, மௌத்தாயிட்டாரு, மலக்குல் மௌத்து மறுபடியும் வருவாருங்கிற பயமும் போயிடும். ஏன்னா அவர் மௌத்தாயிட்டாரு. மூணாவதாக சக்கராத் அப்படிங்கிற வேதனை, அதுவும் அவருக்கு முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் மௌத்தானவர்கள் யார் மரணித்து விட்டார்களோ மூன்று வித பயத்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் மரணிக்காத நாமெல்லாம் மூன்று விதமான பயத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். என்ன பயம்? அந்த கெட்ட முடிவா நல்ல முடிவா என்ற பயம் நமக்கெல்லாம் இருக்கும். அந்த மலக்குல் மௌத்தை சந்திக்க வேண்டுமே என்ற ஒரு பயம் நமக்கெல்லாம் இருக்கும். மூன்றாவதாக சக்கராத்து, அந்த கடைசி தொண்டைக்குழியில் நம்முடைய ரூஹ் அடைத்துக் கொள்ளக்கூடிய இந்த சக்கராத்துடைய நிலையில் நமக்கெல்லாம் எப்படி இருக்குமோ என்ற பயம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஜாஅத் சக்கரத்துல் மௌத் பில் ஹக், சத்தியமாக மௌத்து எப்படியும் வந்தே தீரும். அந்த கடைசி நேர மரண வேதனை, சக்கராத்துல் மௌத் என்றால் மரண வேதனை என்பது உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த கடைசி நேரத்தில் வந்தே தீரும்.
ஏனென்று சொன்னால் இதை பார்த்துதான் தாலிகமா குன்த மின்ஹு தஹீத், இதை பார்த்துதான் மனிதர்கள் எல்லாம் விரண்டோடி கொண்டிருந்தார்கள். இது ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த சக்கராத்துல் மௌத் என்பது, கடைசி நேர மரண வேதனை என்பது ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக வந்தே தீரும், அதில் யாரும் தப்பிக்க முடியாது. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களாம், அல்லாஹும்ம அஇன்னி அலா சக்கராத்தில் மௌத், யா அல்லாஹ் மௌத்துடைய நேரத்தில் அந்த சக்கராத் என்ற மரண வேதனை அந்த சமயத்தில் எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். காரணம் என்ன? அந்த கடைசி நேரத்திலே ரூஹு வாங்கப்படக்கூடிய வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ ஒரு ஊசி எடுத்து கையில் நம்ம ஒரு குத்திக்கிறோம், இங்கே குத்துனா உடனே வலிக்கும். ஏன் வலிக்குதுன்னு சொன்னால் அங்கேயும் ரூஹ் இருக்கும். உடல்ல எல்லா பகுதிகளிலும் ரூஹு கலந்திருக்கும். எந்த பகுதிக்கு கஷ்டப்படுத்தினாலும் அந்த பகுதி அங்கே வலிக்கும். அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய ரூஹு ஒவ்வொரு பகுதியாக இழுக்கப்படும். குதிங்காலில் இருந்து அந்த ரூஹு இழுக்கப்பட்டு கெண்டைக்கால், முட்டைங்கால், தொடை, வயிறு, நெஞ்சு அப்படியே இழுக்கப்பட்டு கொண்டே வருமாம் அந்த ரூஹு. கடைசியில் ஒரு கட்டத்திலே தொண்டை குழியில் பக்கமாக வரும். அப்ப ஒவ்வொரு இடத்துல ரூஹ் வெளியே போகிற நேரத்தில் ஒவ்வொரு பாகமா குளிர்ந்து கொண்டே போகுமாம். கிட்டத்தட்ட அந்த சக்கராத்துல் மௌத் அந்த தொண்டை குழி வரைக்கும் வந்துடும். அப்ப அந்த ரூஹு அந்த உடம்பில் இருந்து நீண்ட நாட்களாக இந்த உடலோடு அந்த ரூஹ் ஒன்று இணைந்திருந்தது. அந்த ரூஹை வெளியே பிடித்து இழுக்க வேண்டும் மலக்குல் மௌத். அந்த ரூஹை பிடித்து இழுக்கும் பொழுது அந்த உடலுக்கு கடுமையான தாக்கம் ஏற்படுமாம், கடுமையான வலி ஏற்படுமாம். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மரண வேதனையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கடைசி நேரத்தில் அந்த ரூஹ் இழுக்கப்படக்கூடிய அந்த வேதனையை விட்டும் அந்த நேரத்தில் நீ எனக்கு உதவி செய்வாயாக. காரணம் என்ன? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னோடு இருக்கக்கூடிய சீடர்களை பார்த்து சொல்லுவார்களாம், நீங்கள்லாம் எனக்கு துஆ செய்யணும்னு, என்னுடைய மரண வேதனை எனக்கு குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்கள். ஏனென்றால் எனக்கு அந்த மரண வேதனையை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது, அந்த சக்கராத்துல் மௌத்தை பற்றி நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு மரணமே வந்து விடுமோ என்ற நிலைக்கு நான் போய்விடுகிறேன். ஏனென்றால் அவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து அந்த ஆன்மாவை பிழித்து இழுக்கும் பொழுது வரக்கூடிய கஷ்டம். பனி இஸ்ராயல்கள்ல ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து முடிவு செஞ்சு அவங்க கபர்ஸ்தானுக்குள் போனாங்க. போய் அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்வோம், இறந்து போனவர் அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் ரூஹ் வாங்கப்படும் போது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதனால நாமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம்னு சொல்லி அந்த பனி இஸ்ராயல்கள் சேர்ந்து துஆ செய்கிறாங்க. துஆ செய்த உடனேயே கபரில் இருந்து ஒரு மனிதர் எந்திரிச்சு வந்துடுறார். அவருடைய ரூஹ், அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹையும் உடலையும் மீண்டும் சேர்த்து எழுப்புகிறான். எழுந்து வந்தவுடன் சொல்லுகிறார், அவங்கள்ட்ட அந்த ஜமாத்து கேட்குது, அந்த கூட்டத்தார்கள் கேட்குறாங்க, நீங்கள் உங்களுக்கு உயிர் பிரியக்கூடிய தருணத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த இறந்து போய் 50 வருஷம் கழிச்சு மறுபடியும் கபர்லேருந்து எந்திரிச்சவர் சொல்றாரு, என்ன சில நேரங்கள் யாராவது இப்படி வந்து சொன்னாவது நான் நம்புவோமோ அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் உலகத்தில் இப்படியும் ஒரு சிலைகளை உருவாக்கி கொடுத்துருக்கிறான். அதனால இப்ப போய் கபர்ஸ்தான்ல யாரையும் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அன்னைக்கு சொன்னவருடைய பேச்சை இப்ப தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். அவர் சொன்னாரு, நான் இறந்து 50 வருடங்கள் ஆகிவிட்டது, என்னுடைய உடலில் இருந்து ரூஹ் பிரிக்கப்படும் பொழுது எனக்கு வந்த வெளியும் கஷ்டமும் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு குறையவில்லை. 50 வருஷம் ஆயிருச்சு நான் மௌத்தாயி, உடம்புல இருந்து ரூஹ் பிடிச்சு இழுக்கும் போது வந்த கஷ்டம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு குறையவில்லை என்று சொல்லி மீண்டும் சென்றாரா. கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும், எதை பார்த்து நாம் அதிகமாக பயப்பட வேண்டும் என்று. ஹஜ்ரத் ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், ஒரு மனிதனுக்கு மரண சமயம் வரும் பொழுது, அவருடைய ரூஹ் இழுக்கப்படும் பொழுது உடலினுடைய வலி எப்படி இருக்குமானால் 300 இடத்தில் வாளால் துண்டு துண்டாக வெட்டும் பொழுது 300 இடத்துல வாளால வெட்டுறோம். அப்ப எவ்வளோ வலி வேதனை இருக்குமோ அவ்வளோ வலி வேதனை அந்த ரூஹை இழுக்கும் பொழுது இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ரிவாயத்து செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எதை பார்த்து இன்று பயப்படுகிறோம்?
2024க்கு பிறகு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தையும் அவன் வந்தா இது நடக்கும், இவன் வந்தா அது நடக்கும், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லி கண்ணியத்திற்குரிய உலகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி தான் இன்று வரைக்கும் நாம் கவலைப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்முடைய மரண நேரத்தை பற்றியும் நம்முடைய ஆகரத்தை பற்றியும் பயந்திருந்தால் அல்லாஹு தஆலா நம்மை பற்றியான பயத்தை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தி இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தானதுக்கு பிறகு அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டானாம், மூசா அவர்களே, உங்களுக்கு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களாம், எப்படி ஒரு பறவையை பிடித்து நெருப்பிலே போட்டு விட்டால் உடனே உயிரும் போகாது, உடனே உயிரும் போக முடியாது, நெருப்பிலிருந்து தப்பித்து மீண்டும் பறக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட நிலைதான் ரூஹு வாங்கப்படும் போது இருந்தது. அதாவது ரூஹு வாங்கும் பொழுது எதுவும் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. ஏன்னா தொண்டக்குழி வரைக்கும் ரூஹை இழுத்துட்டாங்கன்னா கண் பார்வை போயிடும். அடுத்து கண் வழியாக அந்த ரூஹு வெளியே இழுக்கப்பட்டுரும். அதனால தான் மௌத்தாகும் போது கண் அப்படியே மேலே தூக்கி இருக்கும், அப்படியே கண்ணை நம்ம மூடி விடுவோம். கண் வழியாக கடைசியாக அந்த ரூஹு வெளியே போகும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், அந்த ஞானவான் சொன்னது போல இறந்து போனவர்களை பார்த்து நிறைய அனுதாபப்படுகிறோம். உண்மையில் நாம் நம்மை பற்றி தான் அனுதாபப்பட வேண்டும். இன்னும் நமக்கு கெட்ட முடிவு வரப்போகிறதா அல்லது நல்ல முடிவு வரப்போகிறதா என்பதை நாம் இன்னும் தெரியாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஒரு நாள் இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நிமிடமோ எப்பொழுது மலக்குல் மௌத் நமக்கு அருகில் வருவார் என்று சொல்ல முடியாது. மலக்குல் மௌத் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார், எந்த ரெஸ்பெக்டும் கிடையாது, கூட்டிட்டு போய்கிட்டே இருப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நேரம் யாருக்கு எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாது. மூன்றாவதாக நம்முடைய ரூஹை இழுக்கும் பொழுது நமக்குண்டான மரண வேதனை. இந்த மரண வேதனை என்பது யார் தன்னுடைய மனோ இச்சைகளின் பின்பற்றி வாழ்ந்தார்களோ, யார் மார்க்கத்துக்கு முரணாக வாழ்ந்தார்களோ, யார் தீனுக்கு முரணாக வாழ்ந்தார்களோ, மனம் போன போக்கிலே வாழக்கூடியவர் முக்மீனாக முஸ்லிமாக இருக்கவே முடியாது. நான் எனது இஷ்டப்படித்தான் நான் வாழ்வேன் என்று சொல்லக்கூடியவன் அவன் சொல்லிக்கொண்டு பெயரளவில் முஸ்லீமாக இருக்கலாம். அத்தனை வேதனைகளையும் மொத்தமாக மௌத்துடைய நேரத்திலே சந்திக்க வேண்டியது வரும். மௌத்து வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி சொன்னால் இதை விட மோசமானதாக ஆகிவிடும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்ல முடியாது. ஆகவே நாம் எல்லாம் தௌபா செய்ய வேண்டும். முன்னரே சொன்னது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயே மிக அறிவாளி யார் என்று சொன்னால் மௌத்தை அதிகமாக நினைக்கக்கூடியவரும் தன்னுடைய மௌத்து ஏற்படுவதற்கு முன்பாகவே அந்த மௌத்திற்கான முன் தயாரிப்புகளை செய்ய வைக்கணும். மௌத்தை அதிகமா நினைக்கணும் அப்படின்னு நமக்கு புரியுது. ஒரு நாளைக்கு அதிகமா மௌத்தை பத்தி பேசணும், கேட்கணும். அதே மாதிரி அதிகமாக அந்த மௌத்துக்காக துஆக்களை செய்யணும். எப்படி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தனக்கு மரணத்தை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டி ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருந்தாங்க. அவர் தினசரி வந்து மௌத்தை பத்தி நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க இனிமேல் வந்து எனக்கு மௌத்தை பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அமீருல் முக்மினீன் அவர்களே, என்ன காரணம்? அவர் சொன்னாரு, எனக்கு வெள்ளை முடி ஒன்று வந்துருச்சு, எனக்கு ஒரு வெள்ளை முடி வந்துருச்சு, இதுக்கு மேல நீ மௌத்தை பத்தி எனக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு வெள்ளை முடியே எனக்கு மௌத்தை இனிமேல் தினந்தோறும் என்னை நினைவுபடுத்திவிடும். சுப்ஹானல்லாஹ், எத்தனை வெள்ளை முடிகள் வந்து விட்டதுக்கு பிறகும் கூட இப்போது வரைக்கும் கூட மௌத்தை பற்றியான அந்த சிந்தனை இல்லாமல், மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி சிந்தனை இல்லாமல் நாம் உலகத்தினுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமானுடைய நிலை என்னவென்று கவனித்து பார்க்க வேண்டும். சரி, இப்ப மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை நிரந்தரமாக இருக்கிறதுக்கு என்ன முன் தயாரிப்பு செய்யணும்? அப்ப மௌத்துக்கு பிறகு எல்லோரும் எப்படி ஆயிரணும் அப்படின்னு சொன்னா, யாராவது குர்ஆன் ஓதி அனுப்பணும், யாராவது ஏதாவது அமல் செஞ்சு அனுப்பணும். இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். நாம மௌத்தான பிறகு யாராவது ஓதி அனுப்பினாதான் எனக்கு ஈடேற்றம் என்ற நிலையில் இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்தாகி நாம் கபருக்கு சென்றால் கூட
கியாமத்து நாள் வரைக்கும் அங்கேயும் யாருடைய தேவை இல்லாமலும் வாழ வேண்டும். நாம் கபரில் சென்ற பிறகும் கூட நமக்கு வரவேண்டிய நன்மைகள் நின்றுவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை முடிவுறலாம், ஆனால் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் உலகத்திலே முடிவுறக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்கள் என்னவென்று சிந்தியுங்கள். எந்த செயலை செய்தால் என்னுடைய நன்மை நிற்காமல் கபரில் இருந்தாலும் தொடர்ந்து எனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். யாரும் எனக்கு குர்ஆனை ஓதி அனுப்பி எனக்கு அவ்வளோ கொடுத்து உதவி பண்ணணுங்கிற தேவை எனக்கு இல்லை. எனக்கு நிற்காம எனக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் உலகத்திலே செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்கு நிறைய ரிவாயத்துகளிலே வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சிந்திக்க ஆரம்பிப்பதுதான் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையின் தயாரிப்பிற்காக முன்பே ஏற்பாடுகளை செய்து கொள்வது. அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொன்ன விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.